ஒரு காலத்துல இந்திய விமானப்படையில் ஆதிக்கம் செலுத்தி வந்த பாதுகாப்பு அரக்கன், கார்கில் போர்ல முக்கிய பங்காற்றிய வானின் காவலன் அப்படின்னு 60 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்பு பணியில கோலோற்றிய MiG-21 ரக போர் விமானம் விடை பெற்றிருக்கு. இந்த MiG-21 ரக போர் விமானத்தின் சுவாரஸ்ய தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்புக்கும் ஆயுத பலம் அப்படிங்கிறது அவசியமான ஒண்ணா பார்க்கப்படுது. அந்த வகையில இந்தியாவுடைய பலமிக்க ஆயுதமா ஒரு காலத்துல பார்க்கப்பட்டதுதான் MiG-21 ரக போர் விமானம். சோவியத் ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட இந்த MiG-21 ரக போர் விமானம் முதலாக 1963ஆம் ஆண்டு இந்தியாவை பாதுகாக்கும் பணியில இணைந்தது. கார்கில் போர், பாகிஸ்தானுக்கு எதிரான போர்கள்ல இந்தியாவை பாதுகாக்கும் காவலனான் என்ற இந்த போர் விமானம் இறுதியா 2019ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான பால்கோட் சண்டையிலும் தன்னுடைய அதிரடி தாக்குதலை வெளிப்படுத்தியது. இந்த MiG-21 ரக போர் விமானம் செப்டம்பர் 26ஆம் தேதியோடு நாட்டின் சேவையிலிருந்து ஓய்வு பெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. சுமார் 60 ஆண்டுகளா இந்திய மக்களின் பாதுகாப்புக்காக பணியாற்றிய MiG-21 ரக போர் விமானத்துக்கு விமானப்படையினர் சண்டிகர்ல வைத்து பிரியாவிடை கொடுக்காங்க. தேசத்துக்காக MiG-21 ரக போர் விமானம் ஆற்றிய பங்களிப்பை பெருமைப்படுத்தும் விதமா அதன் மீது தண்ணீரை பீச்சி அடிக்கப்பட்டதோடு வானில் மூவர்ணங்கள்ல ஜெட் விமானங்கள் பறந்து ராயல் சல்யூட் கொடுத்தாங்க. இறுதியா ஒரு முறை வானில் பாய்ந்த MiG-21 ரக போர் விமானத்துக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான், ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி மற்றும் கடற்படை தலைவர் தினேஷ் திரிபாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரியாவிடை கொடுத்தார்.